செவ்வாய் சனி இணைவு வந்தாவே பழைய வீடு வாங்குவாங்க. ஓகேங்களா? பழைய வீடை வாங்கி ரெனோவேட் பண்ணி புது வீடாக மாற்றக்கூடிய தன்மை, எல்லாமே ஏற்படக்கூடிய தன்மை, சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். ஆனால் கடன் வருமா? கண்டிப்பாக கடன் வரும். சொத்துல கடன் அளவுக்கு மீறி இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்ம கவனித்து பார்க்கணும். அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஃப்ராக்சர் ஆகும் சில பேருக்கு. ஓகேங்களா? ஐயப்பன் வழிபாடு தான் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா? இதே செவ்வாய் சனி எனக்கு நல்லா இருக்குது சார், இந்த செவ்வாய் சனி இணைவு எனக்கு கன்னி ராசியில் இருக்குது சார், நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதே செவ்வாய் சனி துலாத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாவே இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. சார் சனி அங்கே உச்சம் சார், நீங்கள் என்ன சொன்னாலும் அது சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இல்லை, அங்கே பாதகமாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை எப்போவுமே சரிபார்த்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் உங்களுக்கு இருக்கா? இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒன்று பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்கிறதுக்கு உண்டான தன்மை இருக்கும், இல்லைன்னா உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோயாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்கும். கடன் இருந்தது அப்படின்னா நோய், நோய் இருந்ததுன்னா கடன், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் துலாத்தில் இருந்ததுன்னா. இதே மாதிரி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் இந்த கிரக இணைவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் மாறுபடக்கூடிய தன்மையை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக முருக வழிபாடு செய்வது நல்லது. மங்களபுரீஸ்வரர்னு சொல்லப்படுகின்ற ஈஸ்வரன் உத்தரகோசமங்கல் இருக்கார். மங்களபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஈஸ்வரனை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு செய்வது நல்லது. சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணலாமா? பண்ணலாம். இதை ரெகுலராக வழிபாடு பண்ணும்போது ஓகேங்களா, இந்த விதமான தோஷங்களை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம்.